தனுஷ் தனுஷ் துடிக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் தனுஷ் தனுஷ் அப்படின்ற ஒரு டாக்கு தான் சார் இருக்கு. தனுஷ் அரசியல் வரப்போறாரு அப்படின்னு நிறைய பேசுறாங்க சார். தட்டி கொடுக்கலாம்னாலும் பரவாயில்ல, தட்டி விடாதீங்க. அது வரைக்கும் ராயன் படத்துக்கு போய் தேசிய விருது கொடுத்துருக்காங்களா? தனுஷ் நிச்சயமா தேசிய விருதுக்கு தகுதியான ஆள் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே இல்லை. டைரக்டரா அவர் நல்ல டைரக்டர் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா என்ன படத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறதுல தான் அந்த ஒரு சர்ச்சை வந்தது. இந்தியன் சூப்பர் ஹீரோவா தனுஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. யார் ஒத்துக்கிறாங்க? நம்ம ஒத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது தனுஷுக்கு வந்து ஒரு பாலிவுட் ஃபேஸும் இருக்குது. பாலிவுட்லயும் அவர் நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்டார். முழுக்க முழுக்க அரசியல் வரப்போறாரு. அவர் பேசுனது வந்து அரசியல் ரீதியா இருக்கே. ஆமா, அரசியலுக்கு வர மாதிரி தான் எனக்கும் தெரியுது. 96 அவரோட ஒரு டைலாக் தான் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு காரணமா இருந்ததுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில சிம்பு தனுஷ்னு சொல்லுவாங்க. அதுல தனுஷ் அரசியலுக்கு வராருன்னு வச்சுக்கலாம். பெரியவங்க எல்லாம் தனுஷ் காலில் விழுந்தாங்க, குழந்தைங்க காலில் விழுறாங்க, எல்லாம் போய் வரிசையா காலில் விழுறாங்க. ஆனா ரசிகர்கள் கூட்டம் இருக்குங்கிறதுக்காகவே அரசியலுக்கு வரணுமா? ஒரு பெரிய கூட்டம் நமக்கு இருக்குன்னா நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். பக்தியான ஆளா இருந்தாலே ஒரு அரசியல் சாயம் பூசுறாங்க. அதுவும் இந்த தனுஷுக்கு ரொம்ப அழகாவே பூசுறாங்க. இல்ல, சினிமாவில இப்ப அரசியல் வந்துருச்சு, வழி இல்லை. முதல்வரே சினிமா ஹீரோ தான் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். சரி, நீ எங்கே நடக்கிறீன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பாக்குறவங்க ஒத்துப்பாங்க. ஏன்னா கமெண்ட்ல வேணா போட சொல்றேன். வெல்கம் டு சினிமா ஜிபிடி. நம்ம கூட சீனியர் ரைட்டர் பரிசல் கிருஷ்ணா சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் யோகி. சார், இப்ப ரீசெண்டா எங்க பார்த்தாலும் தனுஷ் தனுஷ் துடிக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் தனுஷ் தனுஷ் அப்படின்ற ஒரு டாக்கு தான் சார் இருக்கு. அதை பார்க்கும்போது தனுஷ் அரசியல் வரப்போறாரு அப்படின்னு நிறைய பேசுறாங்க சார். வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தாட் இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் சினிமா ஜிபிடில எங்க பார்த்தாலும் விஜய் செக்ரட்டரியேட் போனதா இருக்கு சார் அப்படின்னா, ரெண்டாவதுல எங்க பார்த்தாலும் ஜனநாயகம் பத்தி தான் சார் பேசுறாங்க. சரி, நீ எங்கே நடக்கிறீன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பாக்குறவங்க ஒத்துப்பாங்க. ஏன்னா கமெண்ட்ல வேணா போட சொல்றேன். அதுல இல்ல, அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு, அது பரவலா பேசப்பட்டது. அதே டயத்துல மற்ற விஷயங்களும் பேசப்பட்டுச்சு, நானும் பார்த்தேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான இதா இருந்தது. ஏன்னா தேசிய விருதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு அப்படிங்கும்போது என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்ததுனால நானும் அதை கவனிச்சேன். சார், அதுல ஆக்சுவலா அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா, தட்டி கொடுக்கலாம்னாலும் பரவாயில்ல, தட்டி விடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது வரைக்கும் ராயன் படத்துக்கு போய் தேசிய விருது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் அந்த சொன்ன வார்த்தைக்கு அப்புறமா சரி இப்படி பேசிட்டோமே அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டாங்க. இப்போ தமிழ் ஆக்டர்ல தேசிய விருதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லணும்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. கமல், அவர் வந்து ஓஜின்னு வச்சுக்கலாம் ஆக்டிங்ல. அப்புறம் விக்ரம் வந்து நிச்சயமா தேசிய விருதுக்கு தகுதியான ஒரு நடிகர் தான், மறுக்கவே முடியாது ஒரு படத்துல பார்த்தாலும். அதே மாதிரி தனுஷ் நிச்சயமா தேசிய விருதுக்கு தகுதியான ஆள் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா என்ன படத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறதுல தான் அந்த ஒரு சர்ச்சை வந்தது. அது கூடயே வந்து தங்கலானது. ஏன்னா அவரும் அதை ஒத்துக்கிறாரு, இது கூட மற்ற படங்களும் தகுதியான படங்கள் நிச்சயமா இருந்ததுங்கிற நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த விருது எல்லாமே அப்படிதான் நடக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவரே சொல்ற மாதிரி புதுப்பேட்டையில அவர் கொடுத்துருக்கலாம், மயக்கமான கொடுத்துருக்கலாம், அது ஒரு கணக்காலம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவர் வெர்சடைலா நிறைய பண்றாரு. அதை அவர் அட்ரஸ் பண்ண இந்த விதம் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்தது. அதுவும் இல்லாம அவர் ஒரு டைரக்டராகவும் அவர் நிறைய இப்போ இட்லி கடையா இருக்கட்டும், ராயனா இருக்கட்டும், ராயன்ல நடந்த ட்விஸ்ட் தான் நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருந்ததே தவிர, பட் படமா பார்க்கும்போது சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார். எனக்கு வந்து பவர் பாண்டியில அவரோட டைரக்ஷன் பிடிச்சிருந்தது. இட்லி கடையில எனக்கு அவ்வளவா செட் ஆகல. படமா ஓகே, அதுல நிறைய ஃபிளாஸ் இருந்தது, நம்மளும் இதுல பேசியிருந்தோம். ஒரு கட்டத்துல அவங்களே வந்து டைரக்ட் பண்றதுன்னு முடிவு பண்றாங்க. நம்ம போன இதுல பேசியிருந்தோம், எழுத்தாளர் டைரக்டரை வந்து நானே எழுதிக்கிறேன் முடிவு பண்ற மாதிரி, நம்ம இதுக்கு இது பண்ணிட்டு நம்மளே நானே டைரக்ட் பண்றேன் அப்படின்னு போயிடுறாங்க. டைரக்டரா அவர் நல்ல டைரக்டர் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் கொஞ்சம் ஃபிளாஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஓகே சார், அதுவும் இல்லாம கேப்டன் மில்லர் படத்துலயும் அவருடைய ஆக்டிங் நிறைய இடங்கள் நல்லா இருக்கும். அந்த கன் எடுத்துட்டு நடந்து போறதா இருக்கட்டும், அவர் ஃபயர் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் வந்து சிராஜ்குமார் சாருக்கும் அவருக்கும் இருக்க கான்வர்சேஷன் நிறைய இடங்கள்ல அவர் எமோஷனலா பேசுறேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இப்ப மக்கள் ஒத்துக்கிறாங்க. யார் ஒத்துக்கிறாங்க? நம்ம ஒத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஒத்துக்கலைன்னா எடுத்த வச்சுட்டு போறாங்க. வடசென்னையில வந்து அவரு அந்த ஜெயிலுக்குள்ள அவர் பண்ற நடிப்பெல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். கேரம் போர்டு கத்துக்கும் போது அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப பயந்துட்டு நிற்பாரு, வேண்டாண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுன்ட்டு நடிப்புல எல்லாம் அவரு ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. ஓகே, அது இதுக்கு கொடுத்தாங்கிறத விமர்சனம் பண்றாங்களே தவிர அது தனுஷ் மேலான விமர்சனம் கிடையாது. அந்த தேர்வு கமிட்டி எப்படி செயல்படுதுங்கிற ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமையும் எதுக்காக இப்படி கொடுக்குறாங்கிற கேள்விகளும் மக்கள் பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவரை யாரும் குறை சொல்லல. அவர் என்ன பண்ணுவார்? வேண்டாம்னு சொல்ல முடியும். அதுவும் தமிழ் சினிமாவில இருந்து ஹாலிவுட்ல போன ஒரு ஹீரோ அப்படின்னா அவர் வந்து தனுஷும் இருக்கிறாரு, ரஜினி சார் எல்லாரும் இருந்தாங்க. பட்
கமர்ஷியல் ரீதியா ஹிட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா அது தனுஷ் தான். ஏன்னா கிரேமேன் அப்படின்ற படம் ரூசோ பிரதர்ஸ் உடைய படங்கள் நடிக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அதே மாதிரி இப்ப மார்வல் டூம் ஸ்டேல அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்ததாகவும் அது ஒரு டாக் இருந்ததாகவும் அது சில காரணங்களால நடக்கல. இந்தியன் சூப்பர் ஹீரோவா தனுஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, ஆனா அது நடக்கல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நேஷனல் அவார்டு அறிவிச்சது தனுஷ் அவர்களுடைய பிரியர்களுக்கும் சரி, அவருடைய டேலண்ட் ரசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப. ரெண்டாவது தனுஷுக்கு வந்து ஒரு பாலிவுட் ஃபேஸும் இருக்குது. பாலிவுட்லயும் அவர் நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்டார். அங்கேயும் அவரோட நடிப்பு பயங்கரமா பேசப்படுற ஒரு இப்படி நடிக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு அங்கேயும் எல்லா கிரிட்டிக்ஸும் அவரோட நடிப்பை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அங்க அந்த ஜூரிஸ்லயும் அங்க இருக்கிறவங்களுக்கும் தனுஷ்னா பிடிச்சிருக்கு, அந்த நடிப்பை அவங்க ரசிச்சிருக்கலாம். அதுல ஒன்றும் தவறு இல்லை. கரெக்ட் தான். ஒரே ஒரு ஒய்திஸ் கொலவரின்னு ஒரு பாட்டு அவர் வந்து உலகளவில் கொண்டு போச்சு. ஃபக்கீர் அப்படின்னு பக்கீரின்ற தமிழ்ல அந்த படமும் வந்து போச்சு. சார் ஒரு கான்ட்ரவர்சியே நான் கொண்டு வரேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் தனுஷ் சார் பேசின சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து தலைவர்னு மென்ஷன் பண்ணாங்க. இது வரைக்கும் தலைவர்னு அவங்களுக்குள்ள பேசியிருக்கலாம், ஆனா மென்ஷன் பண்ண விதம் தான் இப்ப எல்லாருக்கும் ஒருவேளை முழுக்க அரசியல் வரப்போறாரு. அவர் பேசுனது வந்து ஒரு அரசியல் ரீதியா இருக்கே, மக்களை பார்த்துக்கோங்க, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி. ஆமா, அரசியலுக்கு வர மாதிரி தான் எனக்கும் தெரியுது. ஸோ நம்மளும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. சிவாஜி எம்ஜிஆர் 2 பேருமே அரசியலுக்கு வந்தாங்க. எம்ஜிஆர் பீக்கில் போனாரு, சிவாஜி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அப்புறம் காங்கிரஸ்ல இருந்தாரு, அப்படி வந்தாரு. அதுக்கு அடுத்துல ரஜினி கமல் எடுத்துட்டுன்னா கமல் அரசியலுக்குள்ள வந்துட்டார் ரஜினிக்கு முன்னாடியே. ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சில சந்தர்ப்ப காரணங்களால அவர் வரல. ஆனா அவர் பேசுறதுலையும் அல்லது அரசியல் சார்பா அவர் சொல்றது எப்பவுமே ஒரு டாக்கா இருக்கும். 96ல் அவரோட ஒரு டைலாக் தான் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு காரணமா இருந்ததுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த டியோன்னு எடுத்துக்கிட்டா அஜித் விஜய். அதுல விஜய் வந்து சிஎம்ஏ ஆயிட்டாரு, அஜித் வேற ஒரு பாதையை சேர்ந்து போயிட்டாரு. ஸோ அந்த வரிசையில சிம்பு தனுஷ்னு சொல்லுவாங்க. அதுல தனுஷ் அரசியலுக்கு வர்றாருன்னு வச்சுக்கலாம். அதுல ஒன்றும் யார் வேணா அரசியலுக்கு வரலாம். பட் எனக்கு ஒரு நெருடலா என்ன இருந்ததுன்னா அதுல பெரியவங்கெல்லாம் தனுஷ் காலில் விழுந்தாங்க. அந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க காலில் விழுறாங்க, எல்லாம் போய் வரிசையா காலில் விழுறாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களும் காலில் விழுறாங்க. போய் அவரோட வயசுல பெரியவங்களும் போய் தனுஷ் காலில் விழுறத அந்த காணொலியில பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அரசியலுக்கு வர்றது யாருமே வரலாம், அதில் தவறு இல்லை. பட் அது சம்பந்தமா ஏதாவது கருத்துகள் தொடர்ந்து அதுல இயங்கிட்டு இப்ப எம்ஜிஆர் எல்லாருமே எம்ஜிஆர் ஆகணும்னு சொல்றாங்க. விஜய்க்குமே அந்த விமர்சனம் வந்தது. ஆனா எம்ஜிஆர் வந்து கட்சியில இருந்து எம்எல்சியா இருந்து கூடவே அண்ணா கூட பயணிச்சு அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணி அது சம்பந்தமா நிறைய பேசி அப்படியெல்லாம் வந்த பிறகு அரசியலுக்கு வராங்க. ஆனா ரசிகர்கள் கூட்டம் இருக்குங்கிறதுக்காகவே அரசியலுக்கு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி வர்றது கரெக்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தர் வேலை கேட்டு வர்றாரு, அவருக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் 2 லட்சம் ஃபாலோவர். இன்னொருத்தர் டிரைவிங் தெரியும், நான் டிரைவர் எனக்கு வேணும், நான் டிரைவர் தெரிஞ்சவர் தானே டிரைவரா எடுக்க முடியும். ஆமா, ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்காகவோ அல்ல நல்லா பேசுவாரு அவர் டிரைவரா போட்டுக்கலாம்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அரசியல் மட்டும் அப்படி இல்லாம ஒரு பெரிய கூட்டம் நமக்கு இருக்குன்னா நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குக்கு போகுது. ஆனா அது எப்படி போனாலும் திருப்பி அதுக்குள்ள இருந்து நீந்தி கலந்து கத்துக்கிட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணத்தான் போறாங்க. ஸோ நம்ம ஒரு விட்னஸாக தான் இருக்க முடியும். இப்போ தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கடவுள் சார்ந்த படங்கள் இப்போ அவர் ரொம்ப நாளாவே நமச்சிவாய சொல்லிட்டு தான் இருக்கிறார். இப்போ படமும் வந்து ஓம்னு வருது, தமிழ் முருகன் வருது. இதனால ஒரு அரசியல் சாயம் வந்து பூசுறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமான பக்திமானா இருந்தாலே, பக்தியான ஆளா இருந்தாலே ஒரு அரசியல் சாயம் பூசுறாங்க. அதுவும் இந்த தனுஷுக்கு ரொம்ப அழகாவே பூசுறாங்க. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அது தவறு இல்லை. இப்போ நீங்க பக்தி படங்கள்லாம் எல்லா காலகட்டத்திலையும் வந்தா இருக்கு. திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் ஒரு காலத்துல பயங்கர பூமா வந்தது. அதுக்கப்புறம் ராமநாராயணம் படம் வரும்போது நிறைய அம்மன் படங்கள் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி பக்தி படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. எந்த அரசியலும் தவறு கிடையாது. எந்த சித்தாந்தமும் அவங்க நம்புறதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. வலதுசாரி சித்தாந்தமா இருக்கலாம் ஒன்றும், இல்லை இடதுசாரி சித்தாந்தமா இருக்கலாம். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. மையமா இருக்கிறவங்க ஒரு மையமா வெறும் கமர்ஷியல் மட்டும் எடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் இந்த பொலிட்டிக்கலா வேண்டான்னு போறாங்க. அதுல அவர் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அதை நம்புற ஒரு கூட்டம் அவரை தலைவனா பார்க்கும். அதுல இருந்து நம்ம விமர்சனம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மக்கள் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஓகே கடவுள் சார்ந்த படங்களும் பண்றாரு, இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்தும் பேசுறாங்க, ஓகே இந்த அரசியல் தான் அப்படின்றத மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. அதனால அது ஒரு கேள்வியா அது இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்டார்ஸ் அல்லது இந்த அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே ஒரு வெள்ளோட்டம் பண்றாங்க. அவங்க ஒரு விஷயத்த சும்மா அப்படி இது பண்றாங்க. சோசியல் மீடியால என்ன டாக் வருதுன்னு பாக்குறாங்க, மீடியா அதை எப்படி கவர் பண்ணுதுன்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி
ஒரு இதுக்கு போறாங்க. அப்படிதான் சமீபமா நான் பாக்குறேன். ஸோ அப்படியான ஒரு வெள்ளாட்டமா கூட இதெல்லாம் இருக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த சினிமா ஜிபிடியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் பேசியிருக்கோம். இல்ல, சினிமாவில் இப்போ அரசியல் வந்துருச்சு, வேற வழி இல்லை. முதல்வரே சினிமா ஹீரோ தான் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லை, பேசி தான் ஆகணும். மிக்க நன்றி.